உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே மனைவி, கிறிஸ்தவ மனைவி என்ற ஒரு பாகத்தில் நாம தொடர்ந்து பேசிட்டு வரோம். 2 பாடத்தை நாம பிரசங்கத்தை நம்ம நடத்தியிருக்கோம். அப்ப இன்றைய நாள்ல நாம படிக்க போற பகுதி என்னன்னா, கிறிஸ்தவ மனைவியானவள் தன்னுடைய புருஷனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது புருஷனுடைய அதிகாரத்தை அசட்டை செய்யலாமா, அல்லது வஞ்சிக்கலாமா, அல்லது திருடலாமா? புருஷர்கள் ஒரு அதிகாரத்தை மனைவி கொடுக்கிற பொழுது அந்த மனைவி நீ செயல்படுத்த முடியும். இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்து, இந்த காரியங்களை நீ செய்யலாம் என்று புருஷன் அதிகாரம் கொடுக்கிற பொழுது மனைவியானவள் கணவனை வஞ்சிப்பது கிடையாது, திருடுவது கிடையாது, ஏமாற்றுவது கிடையாது, அதிகாரத்தை திருடுவதும் இல்லை. அப்படியானால் புருஷனுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளணும். நாம் முன்பே சில பாடங்களை பார்த்திருக்கிறோம். எந்த ஒரு அதிகாரமும் தேவன்கிட்ட வருது. ஒரு குடும்பம் என்பதற்காக புருஷனுக்கு தெரியாமலோ புருஷனுடைய அனுமதி இல்லாமலோ எதை செய்வது என்பது தேவனை ஏமாற்றுவதாகும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ரோமர், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நாமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். சரி, எந்த ஒரு அதிகாரமும் தேவனால் தான் வருது. தேவன் இல்லாம ஒரு அதிகாரம் கிடையாது. தகப்பன் என்ற அதிகாரமா இருந்தாலும் சரி, புருஷன் என்ற அதிகாரமா இருந்தாலும் சரி, தொழிற்சாலையிலும் சரி, சபையின் மேய்ப்பர்கள் என்ற வகையிலும் சரி, அதிகாரங்கள் தேவனால் கிடைக்கிறது. நாம நினைக்கிறோம் அதெல்லாம் மனுஷனா பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனா தேவன் சொல்றாரு, நான் தான் கொடுக்கிறேன். அரசியல் தலைவர்கள் நினைக்கிறாங்க நாங்களா ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நான் தான் அதிகாரியா ஒருத்தரையும் ஆக்குறேன் அப்படின்றாரு. நம்ம மனுஷங்க சொல்றதை விசுவாசிக்கிறோமா, தேவன் சொல்றதை விசுவாசிக்க போறோமா? உலகம் மனுஷங்க சொல்வதை கேட்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்கணும். 1 கொரிந்தியர் 11:3, 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் இல்ல, 1 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்து தலையாய் ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, ஒரு படிப்படியா நீங்க பாருங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் மனைவிக்கும் யார் தலை அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? ஒவ்வொரு புருஷனுக்கும் மனைவிக்கும் கிறிஸ்து தலையா இருக்கான்னு ஒரு வார்த்தை இருக்காதுல்ல? பைபிள்ல பாருங்க, இருக்கா? அப்படி இருக்கிறதா? அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அப்படி எதுக்கு ஒவ்வொரு புருஷனுக்கும் மனைவிக்கும் நான் தான் தலையா இருக்கேன்னு ஏன் சொல்லல? பாருங்க, புருஷன் என்ற வகையில வரும் பொழுது, மனைவி என்ற வகையில வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து குடும்பம் புருஷன் என்ற வகையில அவர் தலையா இல்ல, அவர் புருஷனா இல்ல, அவர் சபையில புருஷனா இருக்காரு. ஆனா மனைவிக்கு புருஷனா யாருக்கு கிடையாது? அவன் புருஷன் தான் இருக்காரு. பாருங்க, தேவன் பிரிச்சு பேசுறாரா? அது காரியங்களை கவனிக்க முடியுமா? பாருங்க, அவர் சொல்ல தெரியுமா? நாம் அதை கீழே படிக்க போறோம். சபைக்கு தலைவர் யாருங்க? கொலோசியர் 1:18 சபைக்கு தலைவர் யாரு? கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பெருமானவர். சபையிலே கர்த்தருக்குள் இருக்கிற ஆணும் பெண்ணுக்கும் யார் தலை? கிறிஸ்து. அது நமக்கு விளங்குதா? ஏன் அதே மாதிரி ஏன் சொல்ல தெரியல? ஏன் சொல்ல மாட்டாரு? இன்னும் நீங்க உங்க குறிப்புக்காக சில வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1:23, எபேசியர் 4:15, எபேசியர் 5:23 நீங்க படித்துக் கொள்ளுங்க. அது இப்ப வேண்டாம், அதுக்கெல்லாம் ஒரே கருத்து தான். இயேசு தலைவரா இருக்காரு, அவளும் சொல்லுது. யாருக்கு? சபைக்கு. சபையில் யார் இருக்காங்க? ஆண்களும் பெண்களும், ஸ்திரீகளும் புருஷர்களும். சரியா? சரி. அப்படியானால் இங்கே சொல்லும் போது எப்படி சொல்றாருங்க? 1 கொரிந்தியர் 11:3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும்
ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்றார். அவர் எப்படி சொல்லியிருக்க முடியும்னா இப்படி சொல்லியிருக்க முடியும். ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் நான் தான் புருஷனுக்கும் தலை சொல்லியிருக்க முடியும். அவர் சொல்லல. சொல்லாத போது நாம சொல்லக்கூடாது. பாருங்க, அவர் என்ன நோக்கத்தோடு சொன்னார் என்பது நமக்கு தெரியுமா? கீழே சொல்றது தெரியும். எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு யார் தலை? பிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தலை என்றால் என்ன அர்த்தம்? பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதை மட்டும்தான் இயேசு செய்வார். சரியா சரியில்லையா? அப்ப ஸ்திரீக்கு புருஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? புருஷன் என்னவெல்லாம் சொல்லுவாரோ கர்த்தருக்குட்பட்டு அதை அவர் செய்யணும், அந்த ஸ்திரீ செய்யணும். எல்லா காரியத்தையும் கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க ஒருவருக்குள்ள கலந்து பேசுகிறது அது வேற காரியம். ஆனா கிறிஸ்தவ ஸ்திரீகள் என்று வருகிற பொழுது புருஷனுக்கு ஞானம் இல்ல, எனக்கு ஞானம் இருக்கு, நான் அந்த அதிகாரத்தை திருடக்கூடாது, கவனமா இருக்கணும். அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது தேவனுக்கு நியாய தீர்ப்பிலே நாம் தப்பிக்கொள்ள முடியாம போயிடுவோம். புருஷனை அதிகாரம் படுத்தவோ போதிக்கவோ ஸ்திரீக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. ஒருவேளை அவன் ஞானம் இல்லாத கணவனா கூட இருக்கலாம், அவன் ஒரு திறமை இல்லாத கணவரா கூட இருக்கலாம். அந்த கணவனை கொடுத்தது யார்? தேவன் இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்த கணவனை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ லூசு, என்னது நீ ஒண்ணும் இல்ல, இப்பெல்லாம் நினைக்க கூடாது. அவர் ஞானம் உள்ள ஸ்திரியா இருந்தா அவன் புருஷன் புகழுகிற அளவுக்கு அங்க வேலை செஞ்சிருப்பான். அது அவளுடைய வேலை. அவ இப்படி நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாருன்னா, வீட்டிலே புருஷன் என்ற வகையில அதுக்கு யாரு மன்னிக்கணும், மனைவி என்ற வகையில யார் தலை? புருஷன். அது போய் கிறிஸ்துவர் சொல்ல, அது கவனமா கவனிச்சுக்கணும். சரி, ரைட்டு. அப்ப 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-16 வரைக்கும் சபைக்கு தலையா இருக்கிற கிறிஸ்து ஏன் புருஷனுக்கும் மனைவிக்கும் அல்லது 2 பேருக்கு தலை என்று சொல்லாம ஏன் பிரித்து காட்டுகிறார் என்ற சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இப்பொழுது 4வது 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:4-5. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. சரி, போதும். அப்போ ஒரு காரியத்தை அவர் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் 11:3 படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை அவர் அறிய விரும்புகிறார். என்ன அறிய விரும்புகிறாரு? புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்றார். எதுக்காக அதை அறிந்து கொள்ளணும்? அவங்க என்ன பிரச்சனை, என்ன அதற்கான பின்னணி என்ன, இதை நாம கண்டிப்பா கொஞ்சம் பார்த்தாகணும். அவர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எதிலிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், முதலாவது தலையை மூடுறதிலிருந்து, முக்காடு போடுறதிலிருந்து ஆரம்பிக்கிறார். சரி, முதலாவது ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தலையை மூடிக்கொண்டிருக்கிற புருஷனை பற்றி என்ன சொல்லப்படுது? அவன் கனவீனப்படுத்துகிறான், தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அப்போ புருஷனுக்கு தலையாரு? புருஷனுக்கு தலையானது கிறிஸ்து. இப்ப எதை தலை அவர் கனவீனப்படுத்துறாரு? ஏன்? அவர் தலையில தீர்க்க தரிசனம்னா பிரசங்கம் பண்றதுங்க. பிரசங்கம் பண்ணுகிற போதாவது ஜெபம் பண்ணுகிற போதாவது நாமோ என்ன செய்யக்கூடாதுன்னா தன் தலையை மூடக்கூடாது. இன்னைக்கு சில சபைகள்ல போப் என்று என்ன பண்றவங்க தலையில தொப்பி போட்டிருக்காங்களா? மூடலாமா? அது வேதாகம் அதிகாரமா? மூடுனா அவங்க யாரை கனவீனப்படுத்துறாங்க? தன் தலையை. புருஷனுக்கு தலையாரு? கிறிஸ்து. அப்ப சட்டங்களை நாம் அவமதிக்கிறோம், தேவனுடைய பிரமாணங்களை அவமதிக்கிறோம். புருஷனானவன் தன் தலையை மூடக்கூடாது. மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். நீங்க எப்பாவது ஜெபம் பண்ணீங்கனாலோ பிரசங்கம் பண்ணீங்கனாலோ உங்க தலையை மூடக்கூடாது. ஆனா ஸ்திரீகளுக்கு என்ன சொல்றாரு? தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற ஸ்திரீக்கு என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 11:5 ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். அது யாரு? தலையாரு? புருஷன். அந்த தலையாரு? இதேதான் கனப்படுத்த சொல்றாரு. இங்க பாடம் என்னங்க? யாருக்கு யாரு தலையா இருக்கிறார் என்பதுதான் பாடம். அப்போ ஒரு அதிகாரங்களை அவர்கள் அவமதிக்கிறார்கள்.
அப்ப அதிகாரங்களை அவமதிக்கிற பொழுது இந்த காரியங்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர் சொல்றாரு. இப்ப நிச்சயமாக ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தலை என்ன செய்யணும்? மூடிக்கொள்ளணும் ஸ்திரீகள். அது ரொம்ப முக்கியமானது. 11:6 வசனத்துல படிங்க. 11:6. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். அப்போ ஸ்திரீயானவள் அந்த தேவனுடைய கட்டளை ஏற்க மறுத்தால் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன சொல்லப்படுதுங்க? ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ள அவள் அந்த அதிகாரங்களை மறுத்துவிட்டால் அவள் என்ன சொல்ல வேண்டாம்? தலைமயிரை கத்தரித்து போட கடவுள். முக்காடு போடணும்னு சொல்லும் போது தலைமயிர் இருக்கா இல்லையா? தலைமயிர் இருக்கு. ஏன்னா தலைமயிர் இல்லாம எப்படி கட் பண்ண முடியும்? தலைமயிர் இல்லாம கட் பண்ண முடியாது. அப்படியானால் இந்த முக்காடு போட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரை கத்தரித்து போடணும். அப்ப தலைமயிரை கத்தரிக்கிறதும் சிரைக்கிறதும் வெக்கமா இருந்தா அவ என்ன செய்யணும்? வந்து முக்காடு போட்டுக்கணும். சரி, அப்போ ஏன் முக்காடு போடணும் கடைசியில சொல்றாரு. அப்போ 1 கொரிந்தியர் 11:7 புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். சரி, இங்கதான் இப்பொழுது பாடத்தை கொண்டு வரார். ஸ்திரீயானவள் ஏன் புருஷன் ஸ்திரீக்கு ஏன் தலையா இருக்கிறாள் என்று சொன்னால் இங்க ஒரு காரண காரியத்தை சொல்றாங்க. அப்ப ஏன் முக்காடு போட வேணாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க. 11:7 புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவது இல்லை. இப்ப புருஷனுக்கான விதிமுறை என்ன? அப்ப ஸ்திரீ தேவனுடைய சாயலும் மகிமையா இல்லையா? தேவனுடைய ரூபத்துல சாயலும் இல்லையா? இங்க அது பாடம் இல்ல. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அப்ப ஸ்திரீ யாரு? கீழே அந்த வசனத்தை சொல்றாருங்க. ஸ்திரீ யாரு? ஸ்திரீயானவள் புருஷருடைய மகிமையா இருக்கிறாள். புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள் என்றால் என்னதான் பதில்? அப்ப புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள் என்றால் 1 கொரிந்தியர் 11:8 அங்கே அவள் எங்கிருந்து வந்தாள் என்பதான் கருத்து. அவள் எங்கிருந்து தோன்றினாள்? படிங்க 11:8. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். சரி, அந்த காரியங்கள் எல்லாம் நியாயமாய் ஒத்துக்கொள்ள வேண்டுமா? இன்றைய நவீன உலகத்துல எத்தனை மனைவிமார்கள் ஒத்துக்கிறாங்க? அது உலகத்தை போன்று நாம் இருக்க வேண்டுமா? நாம் அதை மெய்யாகவே தேவன் ஆரம்பத்திலே ஒரு திட்டத்தோடு சில வேலைகளை செய்திருக்கிறார். அந்த புருஷனானவன் யாருடைய சாயலும் மகிமையா இருக்கிறபடினா தேவனுடைய சாயல். அப்ப ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். அவனுடைய கருத்தானது அவள் புருஷனிலிருந்து தோன்றினாள். புருஷனிலிருந்து தோன்றினாள் என்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 23 வரைக்கும் வாசிங்க. 24 வரைக்கும். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷையாகி உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்திலே மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். சரி, தேவன் அந்த காரியத்தை எவ்வளவு வலியுறுத்துறான்னு பாருங்க. 20ஆம் வசனத்துல ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை காணப்படல. பிறகு அவனை அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. 22ல மனுஷனில் எடுத்த விலா எலும்பு அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? 23ல என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்று எண்ணப்படுவார். இப்போ ஸ்திரீயை அவரு ஒரு திட்டத்தோட வேலை செஞ்சிருக்காங்களா பாருங்க. என்ன திட்டத்தோட வேலை செஞ்சிருக்காங்க? அவங்க புருஷன்ல இருந்தா வரணும், அவங்க புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் என்ற சில காரியங்களை தேவன் வரைமுறைப்படுத்துவதற்காக, புருஷனுடைய மகிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனானவர் இவ்விதமான சில வேலைகளை செய்திருக்கிறாங்க. அப்போ புருஷன் தன் மனைவியோட சேர்ந்திருப்பதற்கு என்ன காரணத்தை தர்றாரு? 24ல இதி நிமித்தம் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? இதி நிமித்தம் வார்த்தை இருக்கா? இதி நிமித்தம்னா
மனுஷன்ல இருந்து எடுத்தாங்க, எலும்புல எலும்பு எடுத்தாங்க, விலா எலும்புல எடுத்தாங்க, அவனிலிருந்து எடுத்தாங்க. இதுக்காகத்தான் புருஷன் தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். சில தாய்மார்கள் ரொம்ப அலுப்பா போவாங்க, என் மகன் என்கிட்ட பேசுறதே இல்லை, இன்னும் பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? விசாரிக்கணும், நல விசாரிக்கணும், துணி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கொஞ்ச நேரம் விசாரிக்கலாம். அப்புறம் மனைவியோட தான் அவங்க நேசிப்பாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. இது நிமித்தம் அவர்கள் தாயும் தகப்பனை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பாருங்கள், ஒரு வகையான அன்பு, இன்னொரு வகையான அன்பு, தொடர்ந்து அவர்கள் மனைவியோடயே இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம படிச்ச அந்த பகுதி என்னன்னா, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள், எந்த விதத்தில் இருக்காங்க அப்படிதான் படிச்சோம். இவங்களை இணைச்சது யாரு? மத்தேயு 19:6. மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சரி, அப்ப இப்படி இருக்கிறபடினால அவர்கள் இருவர் இல்ல, ஒரே மாம்சமா இருக்காங்க. அவங்களை யார் இணைச்சது? தேவன். அதனால யார் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? அவங்கள பிரிக்க கூடாது. இங்கே ஒரு சபைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க கணவர் வேறொரு பெண்ணோட தொடர்பு கொண்டார். அந்த ஸ்திரீக்கு அந்த கணவனோட இருக்க பிடிக்கல, அவங்க பிடிக்கல அப்படின்னா நான் ஓடியாந்துட்டுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்காங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அப்போ ஒரு ஓடியாதுன்னா எப்படி ஓடியார முடியும்? பிள்ளைகளை விட்டு ஓடியார முடியுமா? சரி, அந்த புருஷனோட என்னால் இணைந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னாங்க. நீ புருஷனுக்காக இருக்க வேண்டாம், ஒருவேளை உன் பிள்ளைகளுக்காக என்ன செய்ய, அங்கே தங்கிரு, இல்லை என்றால் இன்னும் மோசம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது அவங்க அங்கேயே இருக்காங்க. சரி, அடுக்கடுத்து ஒரு பிரச்சனை இருக்கிறது. சரி, அதுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது, அதை நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிப்பதற்கு பல்வேறு தந்திரங்களை கையாளுவான். அவன் இன்னொரு பெண்ணை கொண்ட உடனே மனைவி பிடிக்காது, உடனே ஓடி வந்துருவாங்க. ஓடி வந்துட்டா எப்படி அவளை திருத்துவீங்க? எப்படி வேலை செய்யறது? எப்படி அவனை காப்பாத்துறது? எப்படி நம்ம பிள்ளைகளை வேலை செய்யறது? இதெல்லாம் பாருங்க, பல காரியங்கள் சிக்கல் இருக்கு. நீங்க அவருடைய மனைவி, நீங்க அங்க இருங்க, அதுக்கு அடுத்து மேல என்ன நடக்குன்னு பாப்போமோ. அப்ப தேவனானவர் இணைத்ததை மனிதன் பிரிக்கும்படியான வேலை நடக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கார் என்றால், நீ மனிதன் அதை பிரிக்காதிருப்பானாக. அப்ப தவறு நடக்குது இல்லையா? தவறு நடக்கிறது யாரு? இவன் இல்ல, அவதான் செய்யறான். ஒரு பாவம் இருக்கிற உலகத்திலே விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவங்க எல்லாம் கூட இருக்காங்க. இவங்களோட நம்ம இருக்கிறோமா? இருக்கிறோம். உடனே ஓடிடுமா? எங்கேயாவது ஓட முடியுமா? உலகத்தை விட்டே நீங்க வெளியே போகணும். ஒருவேளை அந்த புருஷன் தவறான சிநேகத்தினால இவளுக்கு ஒரு ஆட்கொள்ளி நோய் வரும் என்றால், இவள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவள் சம்மதிக்காமல் இருக்கலாம். அது ஒரு சில சிக்கல் இருக்கிறது. ஆனாலும் அவள் தன் பிள்ளைகளை விட்டும் தன்னுடைய வீட்டாரை விட்டும் ஓடி வருவது எப்படி சாத்தியமா இருக்கும்? அது திருத்துவதற்கான அநேக முயற்சிகள் அங்கு இருக்கிறது. அந்த வேலைகளை செய்ய முடியும். தாயின் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமா என்ன செய்யணும்? ஒரே மாம்சமா இருப்பாங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் எந்த விதத்திலும் பிரிக்க இடம் கொடுக்க கூடாது. அது தேவன் என்னை இணைச்சு வச்சிருக்காரு. தேவன் என்னை விரட்டுறதுக்கு ஒரு தீர்மானம் வச்சிருப்பாரு. தேவன் இணைச்சு வச்சாருன்னா நான் அதை காப்பாத்திக்கணும்ல. தேவன் எனக்கு கொடுத்த அது காரியம், அதையே நான் விட்டுட்டு ஓடணும். ஏன் விட்டுட்டு ஓடணும்? பாருங்க, தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. கொடுக்கும் போது எத்தனை பிரச்சனைனாலும் விட்டுட்டு ஏன் போகணும்? நானு தேவனே துரத்தணும்னா சாத்தியக்கூறுகள் இல்லாம இருக்கும். அதான் சொல்லியிருக்குது அந்த சகோதரிட்ட, உனக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் உன்னுடைய ஜீவன் போற அளவுக்கு இருக்குமானால் நீ, அப்புறம் ஒரு ஆலோசனை சொல்றேன், அப்புறம் நீ அப்புறமேலுக்கு அடுத்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அது வரைக்கும் அவன் அங்கதான் இருக்கா. பாருங்க, அந்த வார்த்தை சொன்னா, அந்த வார்த்தை அந்த ஸ்திரீ சொன்ன மாதத்துல ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவான். பாருங்க, அவ வாழ்க்கை அவ்வளவு கட்டுவிக்கப்படுது. அருமையா இருக்கும். தேவன் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவன் வந்து வேலை செய்றாங்க. நீ அவர் சொல்லுவான் அந்த காரியத்தை, அப்ப நீ என்ன செய்தாலும் நான் வந்து ஊழியக்காரன் ஆலோசனை கேட்பேன். சரி, வயசு கேட்டுக்க. பாருங்க, அப்ப அவ அடிக்கடி கேட்டதுனாலே தப்பித்துக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னா உயிரை செத்து போயிருப்பாப்பான். அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதா? நமக்கு வந்து தேவனுடைய ஆலோசனைகளை நம்ம தொடர்ந்து கேட்கும் போது நாம் ஜீவனோட நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், பாவத்திலிருந்து விலகியும் ஜீவிக்க முடியும். சரி, அடுத்து புருஷனுக்கு ஏன் அவ கீழ்ப்படியணும், தலையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 3-ம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 3:16.
அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். சரி, புருஷன் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரமுடையவனாக பிதாவானவர் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதை ஸ்திரீகள் அங்கீகரிக்க வேண்டும். அடுத்த ஒரு காரணத்தை சொல்றாரு. இது 1 கொரிந்தியர் 11:9. இது கொஞ்சம் ஸ்திரீகள், உலகத்தின் ஸ்திரீகள் ஏற்றுக்கொள்வது கடினம்தான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். அது என்னன்னு பாருங்க. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். சரி, அப்போ நாம இதுல நம்ம ஏமாந்து போறோம். செல்போன் யாருக்காக வாங்குறோம்? நம்முடைய செல்போன்கள் யாருக்காக வாங்குறோம்? நமக்காக. நாம பிறகு என்ன செய்யறோம்? அதுக்காகவே வாழ்றோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்றோமோ பண்ணலையோ அந்த செல்போனை பாக்குறோம். பாருங்க, செல்போனு நம்முடைய உபயோகத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வாங்குறோம். பிறகு அந்த செல்போனுக்காகவே நாம் வாழ்றோம். வா வா அது கூப்பிட்டுருது. பாருங்க, நோக்கத்தை மாத்திட்டோமா இல்லையா? இப்படி நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு, வாலிப பிள்ளைகளும் சரி, பெரியவரும் சரி, ஆண்டியும் சரி, என்னது அக்காவும் சரி, அம்மாவும் சரி, எல்லாம் சரி, இதுலதான் மாண்டு போயிருக்கிறாங்க உலகம். அப்போ ஒரு காரியமானது எதற்காக வாங்கப்பட்டதோ அந்த யூஸை விட்டுட்டு நம்ம அதற்கு அடிமையா போறது எப்படி சரியா இருக்கும்? இதனை கவனித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 11:9 புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. அப்படியானா அது இவனை மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டாங்க அந்த நிலையை கண்டுபிடிக்கணும். ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்படின்னா ஏமாத்துற புருஷனா இருந்தா என்ன செய்யறது? ஒரு வார்த்தையும் சொல்லாம இருந்து எல்லாத்தையும் திருட்டுத்தனமா செஞ்சுக்கிட்டு இருந்த புருஷனா இருந்தா என்ன பண்றது? அப்போ அது கேட்கலாமா? தேவன் சொல்கிற விதிமுறைகளை பாருங்க. கர்த்தருக்கு உட்பட்டு எல்லாமே. மனைவியானவள் சபைக்கு எப்படி, தலையான கிறிஸ்துவுக்கு எப்படி மன்னிக்கணும், சபையானது கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறதோ அப்படியே மனைவியானவள் கீழ்ப்படிய வேண்டும். சரியா சரியில்லையா? அந்த முறைதான் நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டாரு, புருஷனுக்கு திருட்டுத்தனமா இருந்தாலும் கீழ்ப்படி, அப்படி வேதம் சொல்லவே இல்லை. அது இது தேவனுக்கு ஒத்து வராத காரியம். இதற்கு நான் கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவேன் சொல்லணுமா வேணாமா? எத்தனை மனைவி மாதிரி சொல்லுவீங்க? எப்படி மனைவி எதோ தவறு செய்ய சொல்றார் கணவன். அப்ப இது நான் உனக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது நியாயமா இருக்குமா? நீயே யோசிச்சு பாரு. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இல்ல அது கீழ்ப்படிவாங்களா? திருட சொன்னா திருடுவாங்களா? பொய் சொன்னா பொய் சொல்லுவாங்களா? சரி அப்படின்னா ஒரு சாராய பாட்டில் ஊத்தி கொடுத்துருவாங்களா? சரி ஒரு சிகரெட் வாங்கிட்டு வந்துருவாங்களா? பாருங்க, இது உனக்கு கீழ்ப்படியதை விட தேவனுக்கு கீழ்ப்படிகிறது நியாயமா இருக்கு. நீ ஒரு அவிசுவாசி போனா போடான்னு தான் சொல்லணும். அப்புறம் அப்படிதான் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல. அப்படி எத்தனை ஸ்திரீகள் சொல்லுவாங்க? ஐயோ, எத்தனை ஸ்திரீ அதுக்காக கர்த்தருக்குள்ள இல்லாம வெளியே போயிட்டாங்க. மேற்கொள்ள தெரியல. தேவன் ஒரு தீங்கு விட மாட்டார், ஆனா மேற்கொள்ளணும். அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும். இந்த விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்றார். 1 கொரிந்தியர் 7 அதை வாசிட்டு அந்த ஆமான்னு சொல்லிடுவோம். அது 1 கொரிந்தியர் 7:11. ஏழாவது அதிகாரம் 14, 15, 16. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆயிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, போதும். இங்கு கர்த்தருக்குள் வருவதற்கு முன்னாடி அவிசுவாசியான கணவன், அவிசுவாசியான புருஷன், அவிசுவாசியான மனைவி, இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் கர்த்தருக்குள் இருக்கிறாங்க, ஒருத்தர் கர்த்தருக்குள் இல்ல. வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே விவாகம் அப்படி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க அவிசுவாசி திருமணம் முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, ஒருத்தர் வர மாட்டேங்கிறாரு. இப்ப வரலைன்னா என்ன செய்யணும்? எவ்வளவு நல்ல நடந்து பார்த்து ஆதாயப்படுத்துறாங்க, முடியல. அப்ப கடைசியில சொல்றாரு கர்த்தர் ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது தேவன் சொல்றாரா நான் சொல்றேனா? தேவன் சொல்றாரு.
ஊழியக்காரன் சொன்னான்னு சொல்லக்கூடாது. நீங்க எப்பவுமே ஊழியக்காரனுக்கும் சபை மேய்ப்பர்களுக்கும் மகிமையை கொடுக்க கூடாது. அது வேதத்துல இல்ல. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிதான் சொல்லணும். கர்த்தர் சொல்லுகிறார் போது கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். அப்போ மனுஷன் சொல்லுகிறார் என்றால் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? மனுஷன் சொல்லுகிறான் என்றால் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? மனுஷனை மகிமைப்படுத்தினா நீங்க தேவனுடைய மனுஷங்களா? மனுஷன் அவனுடைய வார்த்தையை சொல்லும் போது மனுஷன் சொன்னான்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மனுஷன் சொல்லும் போது அதை கர்த்தரைத்தான் நாம் கனப்படுத்த வேண்டும், அவருக்கு தான் மகிமையை கொடுக்க வேண்டும். அதான் ஒரு சிறந்த காரியம். அப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கர்த்தர் கீழ்ப்படுகிற விஷயத்துல வரும்பொழுது, ஒரு தவறான காரியம் என்று வரும்போது, தேவனா மனுஷனா என்று முடிவெடுக்கிற பொழுது அது அவரவருக்கு முடிவெடுக்க உரிமை இருக்கிறது. அப்ப யாருக்காக படைக்கப்பட்டவங்க? உடனே கணவர் ஏற்கிறார், நீ எனக்காக தான் படைக்கப்பட்ட. அன்னைக்கு பிரசங்கம் கேட்டே இல்லையா, எல்லா கருத்தையும் கீழ்ப்படிக்க சொல்லியிருக்காரு. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க பாருங்க, எல்லாத்திலையும் கீழ்ப்படி சொல்லியிருக்காரு. கீழ்ப்படி. நான் அதிகாரியா இல்லையா? ஆமா. ஆண்டுகுழுவனா இல்லையா? ஆமா. நான் தலையா இல்லையா? ஆமா. தேவன் அதிகாரமா இல்லையா? ஆமா. நீங்க என்ன சொல்லுவீங்க? அது நீ சொல்றது கர்த்தருடைய வார்த்தையில எங்க இருக்கு? நீ என்ன கேணும்? நீங்க சொல்றது கர்த்தருடைய வார்த்தையில இல்லையே, நான் மனுஷனை கீழ்ப்படிய விட தேவனுக்கு கீழ்ப்படிய போறேன்னு சொல்லுங்க. அதுதான் தேவன் சொல்றார். சமாதானமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்ப சமாதானம் எங்க இருந்து வரும்? சும்மா பாவத்துக்கு ஒத்து போனா சமாதானமா? சமாதானம் பாவத்துக்கு ஒத்து போறது கிடையாது. சமாதானம் என்பது தேவனுடைய பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போதுதான் சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார்கள். சமாதானம் என்றால் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்ப தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஒருவரை பாவத்திலிருந்து பிரிக்கிற பொழுது அதுதான் சமாதானம், அதுதான் ஒப்புரவாக்குதல். அந்த ஒப்புரவாக்குதல் நிச்சயமாக இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம அக்னியை 10 வருஷமா, அக்னியை 10 வருஷமா, அது சரியா சரியில்லையா? ஆமா. அப்ப சண்டை உண்டாகிட்டோமா? சண்டை உண்டாகிட்டோமா இல்லையா? ஆமா. சரியா சரியில்லையா? சரி. என்ன சண்டை? உலகத்தோட ஒத்து இருந்தீங்க, உலகத்திலிருந்து பிரிப்பதற்கான வேலை செய்திருக்கிறோம். சரியா சரியில்லையா? சரி. ஒரு சிவில் டெலிபோன் துறையில இன்ஜினியர் மன்னிக்கணும், அவரு ஆமா டெலிபோன்ல ஒரு இன்ஜினியர். அவர் அந்த இன்ஜினியர் நான் ஆரம்பத்தில் அவர் பார்க்கும்போது அவர் வேற ஒரு சபையில இருந்தாரு. சரி, சபையில இருக்கும் பொழுது அவர் என்ன ஆயிட்டாருன்னா, சத்தியத்தை கேட்டதுனால பிரிஞ்சு கிறிஸ்துவின் சபையா வந்துட்டாரு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம். நீங்க வந்த பிற்பாடு அவர் இங்க வந்துட்டாரு. ஏன் இங்க வந்துட்டா? உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ வந்துரு. இல்ல வேற என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, அதனால அவர் தொடர்ந்து சத்தியத்தையே பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க ஏற்கனவே வேற உலக கதையை பேசிக்கிட்டு இருப்போம், இப்ப தொடர்ந்து சத்தியத்தை பேசுறாரு. சரியான சண்டையாது? சரியான சண்டை தான். நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை உண்டாக்க வந்தேன், சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன், சண்டை உண்டாக்க வந்தேன். எது நிமித்தமாக? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது என்ன வரும்? சண்டை வரும். 2 பேரும் ஒத்து போனா என்ன வராது? ஒத்து போனால் சண்டை வராது. கர்த்தருடைய வார்த்தையோடு, கர்த்தருடைய வார்த்தையை ஒத்து போகாத உலகத்தின் மனுஷி, கர்த்தருடைய வார்த்தை ஒத்து போகிற உலகத்தின் புருஷன், கர்த்தருடைய வார்த்தையின் ஒத்து போகிற ஒரு ஸ்திரீ, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒத்து போகாத ஒரு புருஷன் என்ன ஆகும்? அவ்வளவு ஒத்து போகாது. அப்போ அங்கே அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போனாதான். அப்ப கேள்வியானது, கருத்தானது தாங்க, யாருக்காக படைக்கப்பட்டாங்க நம்ம அறிந்திருக்கிற பொழுது அது கர்த்தருடைய கற்பனையின்படி நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படாத போது யாரும் அடிமையானவர்கள் அல்ல என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல ஒரு மனைவிமார்கள் தங்களுடைய புருஷனுடைய அதிகாரத்தை எடுத்து என்ன சொல்ற, நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றேன்னா என்ன சொல்றது? புருஷன் கேட்டா நம்ம என்ன செய்யணும்? புருஷன் தான் பதில் சொல்லணும். என்ன சொல்றேன்னா அப்புறம் கூட சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல. பாருங்க, அவன் அதிகாரமுடையவனா இருக்கிறான். அவன் தன்னுடைய அதிகாரத்தை அவன் நிலைநாட்டக்கூடியவனா இருக்கிறான். அதை அன்போடு செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதை அப்படி பாருங்க, கேட்க வேணா சொல்லுங்க. ஒரு காரியங்களை ஆலோசனை பண்றாங்க, யாரோ ஒருத்தர் கடன் கேட்கிறாங்க. இப்போ ஏமா என்ன சொல்றது, நீங்க எப்படி சொல்லுவீங்களோ தெரியாது. ஏங்க அந்த என்ன செய்யறாங்க, அவங்க கடன் கேட்கிறாங்களே, கொடுக்கலாமா வேணாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ ஒரு காரியம், நான் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணுமே, வரவு தக்கதா கொடுக்கணுமா? நீ என்னமா சொல்ற? போங்க பே மனுஷன், நம்ம குடும்பமே பட்னி அடக்கு, வரவு தக்கதாவா? நீங்க என்ன ஆவீங்க? இப்போ என்ன ஆவீங்கன்னு பாருங்க. இப்போ 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21:25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. கடந்த வாரத்தில் படித்தோம் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆசை இல்ல நான் மன்னிக்கணும் படிச்சுமா ஒரு பாண்டிச்சேரி குழுவுல ஏதோ ஒண்ணு படிச்ச நினைவு இருக்கிறது. ஆசை, விருப்பம். நாம் இந்த மாதிரி சொந்த விருப்பங்களை வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்? அதற்கு சம்மதிக்க முடியாம, இங்க வாங்க, என்ன கவலை உங்களுக்கு? ராஜா இவர், ஆகாப் ராஜா, இஸ்ரவேலிலே ராஜா. இவர் போய் ஒரு அந்நிய பெண்ணை தான் கட்டிட்டு வந்துட்டார். அவ படுத்தொல்ல தீர்க்கதரிசியெல்லாம் கொலை பண்ணி குடும்பத்தையே நாசம் பண்ணி எல்லாம் அழிஞ்சு போற அளவுக்கு, நாய் கூட இல்ல, மொத்தமா நாசமான அளவுக்கு அந்த குடும்பத்தை கெடுத்துட்டா. பாருங்க, அந்நிய பெண்களை மனவாட்டியாக நீங்க கொள்ளுவதோ, அந்நிய பெண்ணை புருஷனாக கொள்வதோ உங்களுடைய குடும்பத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று. இரண்டாவது, அதான் முதலாவது இருக்கணும், அது உங்களுடைய விசுவாச காரியத்திலே உங்களை குலைத்து விடும். உங்களோடு ஒத்து வராம கூட நடக்க முடியாம போடுவாங்க. ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். தன்னுடைய புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலையும் சரி, மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலும் சரி, ரொம்ப கவனமா உங்க பிள்ளைகளுக்கு கருத்தோடு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க பள்ளிக்கு செல்லும் போதும் சரி, கல்லூரிக்கு செல்லும் போதும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு காலையில நீங்க நல்ல ஜெபத்தை செய்து ஒவ்வொரு நாள் அனுப்புங்க. உலகத்துல போகும்போது உலகத்தின் தீமையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்க. சென்ற நோக்கத்திற்கு மாறாக எதுவும் நடவாதபடி காத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுங்க. தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கணும். என் புள்ள ஒரு தீமை செய்ய மாட்டா, நம்பாதுங்க. அவங்க நல்லவங்க தான். சாத்தான் நல்லவன் இல்லையே. சாத்தான் நல்லவன் இல்லை. அவன் நம்மை கெடுத்து விடுவான். எப்படியாவது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை தகர்த்தெறியும்படியாக, நாம் நிமிர்ந்து இருக்கிற அந்த காரியங்களை தலைகுனியும்படியாக சாத்தான் செய்வதற்கு திட்டம் வைத்திருப்பான். ஆகையினால் நீங்கள் ஜெபிக்க மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப அது இருக்கும், இங்க இருக்கும். தொடர்ந்து போகும்போது நீங்க சொன்னீங்க, இந்த சின்ன பிள்ளை கேளுங்க, 2 வார்த்தை சொல்லியிருப்பீங்க. முதல்ல சொன்ன வார்த்தை சொல்லுமா, கடைசியில சொன்ன வார்த்தை சொல்லுமா? 2 வார்த்தை சொல்லி கொடுத்திருப்பீங்க. அது முதல்ல சொன்ன வார்த்தையை சொல்லுமா, கடைசியில சொன்ன வார்த்தையை சொல்லுமா? கடைசியில. ஏன்? அதுதான் நினைவுல இருக்கும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபித்து அனுப்புவீங்கன்னா அது கண்டிப்பா நினைவுல இருக்கும். நாம் சொல்லிக் கொடுத்து அனுப்ப வேண்டும். கவனமா பார்க்கணும். சும்மா அந்த வாலிப காலங்கள் எல்லாம் சுதந்திரமாக இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் ஜாக்கிரதையாய் கண்டுபிடிக்கணும். இந்த மனைவி ஒரு அந்நிய மனைவி. இந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. மனைவிக்கு தன்னை விட்டு போட்டான்னு என்ன? அவ எவ்வளவு பணம் கொடுத்தா, எவ்வளவு வித்துட்டான்? ஒரு மனைவிக்கு இந்த புருஷன் எவ்வளவு வித்துட்டான்? லட்சம் கொடுத்திருப்பாளா? 1000, 2000, கோடி எவ்வளவு கொடுத்திருப்பா? ஒரு மனுஷனுடைய உயிர். பாருங்க, ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்காக அவ சொன்னா, ரொம்ப கவலையா இருந்தான். ஒரு நாபேத்தன் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான், திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த ராஜா வந்து கேட்டார், நான் கீரை கொள்ளையாக்கணும், அதை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இது பூர்வீக சொத்து, கண்டிப்பா செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படி சொன்னார். சரி, இவர் ரொம்ப கொடுக்க கேட்டு பாடார், கொடுக்கல. இவர் என்ன செய்தார்? போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கவலையா சோர்வாயிட்டார். மனைவி வந்து அவருக்கு வந்து கேட்கிறாங்க, என்னன்னு விஷயத்தை சொல்றாரு. நீ இங்க வாயா, இங்க வா. யாரு? இஸ்ரவேல்ல ராஜா. நீ எதுக்கு பயப்படுற? இங்க வா. நான் 2 பொய் சொல்லி 2 மனுஷங்களை போட்டு தள்ள வை, நான் ஏற்பாடு செய்யறேன். நீ செய்ய, உபவாசம் கூறு, அந்த மனுஷனை கூப்பிடு, தேவனுடைய சட்டத்தை மீறி நான் சொல்லு, போட்டு சாகடி சொல்லிட்டாங்க. செத்து போயிட்டாங்க. இவருக்கு வித்து போட்டாரா இல்லையா சாகடிக்கிறதுக்கு? பாருங்க, இது யாருடைய யோசனை? மனைவிக்காக இந்த ராஜா தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு வித்துட்டார். அப்ப இந்த வித்து போட்ட ஒரு ராஜாவை போல என்ன சொல்றார் கர்த்தர் வந்து, ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்றார் பொல்லாப்பை செய்ய. மனைவிக்காக நல்ல ஆலோசனைக்கு நீங்க செவி கொடுங்க. ஆனா தீய ஆலோசனைக்கு செவி கொடுத்தீங்கன்னா விற்று போடக்கூடாது. உங்களுடைய அதிகாரங்களை நீங்கள் மற்றவர்கள் கொடுத்தீங்கன்னா பாவம் உங்களை சாரும். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அந்த மனுஷனை கொண்டுட்டாங்க. கொண்ட பிற்பாடு இவனும் செத்து, மனைவி செத்து, பிள்ளைகளும் செத்து, வீட்டுல இருக்க மிருக ஜீவனும் செத்து, நாயும் செத்து போச்சு. அப்ப வித்து போட்டா என்ன ஆகும்? தேவனுடைய நியாயமான எல்லா செயல்களையும் நாம் சரியா நிறைவேற்ற வேண்டும். தவறான ஆலோசனைக்கு நாம் செய்யக்கூடாது. தவறான ஆலோசனை என்னுடைய கணவனை கெடுக்க கூடாது, முதலாவது திருடக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்ப கணவன் ஒருவேளை ஏமாந்து போகலாம், ஆனால் நாம் அப்படி செய்யும் பொழுது தேவன் இடத்திலே கணக்கு கேட்பார். உதாரணத்துக்கு இது யாரையும் ஏமாத்தல, ஆனா கொஞ்சம் விஷயம் இருக்கிறது பார்ப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும்
ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். சரி, இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கார், கண்டிப்பாக ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லி. சரி, தேவன் இவங்களை யாரையுமே குற்றப்படுத்தலைங்க, யாரையுமே எந்த ஒரு குற்றம் படுத்தல. அதனால் நாம சொந்த முயற்சியில யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது. அப்ப இங்கே ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளையில இருந்தது. அப்போ அடிமை பெண் அங்கு ஆகார் இருக்கிறாள். இந்த சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தரின் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, இந்த அடிமை பொண்ணோட சேரும் சொன்னாங்க. ஆபிரகாமும் அது சரியா சரியில்லையா அப்படிலாம் ஒண்ணு கேட்டது மாதிரி தெரியல. அவளால் வீடு கட்டப்படும் சொன்ன உடனே சாராயின் வார்த்தைக்கு என்ன செய்தார்? ஆபிரகாம் செவி கொடுத்துட்டார். நம்ம பார்க்கிறது பிரச்சனையை தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு காரியங்கள்ல தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நான் சில காரியங்களை செய்யறேன், அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இப்ப அவள் கர்ப்பவதி ஆயிட்டா. அங்கே சாரால் இருக்கா, அவள் கர்ப்பவதி ஆகல. ஆகார் என்ன செய்தா? ஆகார் கர்ப்பவதி ஆயிட்டா. கர்ப்பவதியான உடனே அவளுக்கு என்னாச்சு? அவளை நாச்சியார அற்பமா பாக்குறா. நாச்சியார் யாரு? சாரால். சாரால் ஆகார ஆபிரகாம் கொடுத்தது யாரு? ஆகார ஆபிரகாம் கொடுத்தது யாரு? சாரால் தான் கொடுத்தா. அப்ப சாரால் கொடுத்தா இவ கர்ப்பமான உடனே அவள் என்ன சொல்லிருக்க? நாச்சியார்ட்ட போய் நன்றியா சொல்லிருக்கணும். அவ என்ன செய்யறா? நீ எல்லாம் என்ன, நான் கர்ப்பவதி ஆயிட்டும் பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு அற்பமா என்ன உடனே இவளுக்கு வருத்தமாயிடுச்சு. பாருங்க, நாம கொடுத்த இந்த பெண்ணு கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொல்லி அற்பமா எண்ணினா. அப்போ சாரா இன்று ஒரு புலம்பல் இருந்தது. என்ன புலம்பல்னு கேட்டீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இந்த அநியாயம் உன் மேலதான் சுமரும் அப்படி சொன்னா, இந்த அடிமை பெண்ணுடைய மடிகளுக்கு கொடுத்த கர்ப்பவதியானதை கண்டு அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பான்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? ஆபிரகாம் சாராயை நோக்கி, இது உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடி என்னால் அவளை விட்டு என்ன செய்தாங்க? ஓடி போயிட்டாங்க. கேள்வி என்னன்னா, இந்த அற்பமா எண்ணக்கூடிய செயலுக்கான காரணம் யாரு? சாரால் செய்த வேலை. அப்ப இது எதுவும் நடந்திருக்கு இல்லையா? அடுத்து ஆகார் பெற்ற குமாரன் ஈசாக்கு என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 21:9-10. ஆதியாகமம் 21:9-10. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். சரி, அப்படியானால் இப்பொழுது அவள் புலம்பல் ஆரம்பித்த உடனேயே பரியாசம், மகனையும் பரியாசம் பண்ணா. அம்மாவும் பரியாசம் பண்றாங்க, மகனும் பரியாசம் பண்றாங்க. அப்போ ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு, என் அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்குடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்று சொன்ன உடனே இது ஆபிரகாமுக்கு என்னாச்சு? துக்கமாச்சு. ஆனா இது தேவனுக்கு எப்படி இருந்தது? 21:11-12 வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சரி, தேவனுடைய விருப்பம் என்ன?
அந்த குழந்தையவும் அவளையும் வச்சுக்கணும்னா விருப்பமா இல்ல புறம்பே தள்ளணுமா? நீங்க கேட்கலாம், ஏன் ஆரம்பத்திலே தடுக்கக்கூடாது? மனிதனுடைய விருப்பத்திற்கு எதிராக தேவன் செய்வது கிடையாது. நன்மையும் தீமையும் முன்வைத்திருக்கிறார். நான் சொல்லிவிட்டேன், உனக்கு முன்பே ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன், நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் தேவனுடைய அதன் மூலமாக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இப்பொழுது சொன்னார், தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் அது புறம்பே தள்ளுவதுதான். கலாத்தியர் 4:30 பாருங்க. கலாத்தியர் 4:30. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. சரி, அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் என்ன செய்ய? புறம்பே தள்ளு. நம்ம அப்படிலாம் இருந்த எத்தனை தகப்பன்மார் தள்ளுவோம்? இஸ்ரவேலில் ஸ்திரீகள் அந்நிய ஸ்திரீகளோடு தொடர்பு வைக்க கூடாதுன்னு தேவன் சொல்லியிருந்தார். அந்நிய ஸ்திரீகளோடு தொடர்பு வைத்துக்கிட்டாங்க. தொடர்பு வைத்ததும் இல்லாம பிள்ளைகளையும் பெற்றுட்டாங்க. இப்போ அவங்க பாவங்களை சுட்டிக்காட்ட ஒரு கர்த்தருடைய மனுஷன் வந்தான். இதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனாலதான் இப்படி எல்லாம் அழைந்து தெரியுறீங்க, தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சீங்க, இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அது சொன்னாரு, நீங்க அந்த கெட்ட மனைவியும் அவட்ட பெற்ற பிள்ளையும் என்ன செய்யுங்க? துரத்துங்க. அவ்வளவுதான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் ஒரு நாள் நாம் துரத்தப்படுவோம். அது தேவன் அதுல எத்தனை காரியங்கள் நடப்பித்துக் கொண்டே வருவார். ஆனால் தேவனுடைய விருப்பமா இருக்காரு, விருப்பமா இல்ல. அடிமையானுடைய மகளையும் அதையும் புறம்பே தள்ளு என்று சொன்னார். இன்னைக்கு நியாயப்பிரமாணம் புறம்பே தேவன் தள்ளிட்டார். ஆகாரை தள்ளுவது போல, ஆகாரின் மகனை தள்ளுவது போல நியாயப்பிரமாணத்தை புறம்பே தள்ளிட்டார். இன்றைக்கு இருக்கிற மக்கள் எதை பிடிக்கிறாங்க? தசமபாகம், இசைக்கருவிகள், பண்டிகைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடி தீர்றாங்க இல்லையா? அது புறம்பே தள்ளுறதா இல்ல பக்கத்துல வச்சுக்கிறதா? புறம்பே தள்ள வேண்டிய காரியங்கள். நீங்க தோட்டத்துல பாக்குறீங்க, அழகா இருக்கா? நிறைய விலையுறந்த கார்கள் இருக்கா? நிறைய பணக்கார மனிதன் இருக்காங்களா? அது வெறும் காட்சி, வெறும் பதறானது, வெறும் செல்லாத நோட்டு. பாருங்க, தேவன் அப்படிதான் சொல்றாரு. எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அது புறம்பே தள்ளுன்றார். தேவனுக்கு பிரியமானது எதுவென்றால் அதை சேர்த்துக்கொள்ள சொல்றாரு. அப்ப அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப புருஷருடைய அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நாம்னா ஸ்திரீகள் எடுத்துக்கொள்ள கூடாது. அதுல கவனமா இருக்கணும். வஞ்சிக்க கூடாது, திருடக்கூடாது. நீ ஒண்ணுமலையும் சொல்லக்கூடாது. புருஷனை நம்ம அற்பமாக பேசக்கூடாது. அவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு மேலாக அவரை ஏற்படுத்தியிருக்கிறார், புருஷனாக தந்திருக்கிறார் என்று சொல்லணும். நீங்கள் அந்த புருஷன் உங்களுக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்திருக்காரோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. நீதிமொழிகள் 31 பாருங்க. வீட்டை நடத்தக்கூடிய முழு அதிகாரத்தையும் ஸ்திரீக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒரு வயலை வாங்குறது, வீட்டை வாங்குறது, ஆகாரத்துக்கு படி இழக்கிறது, வேலைக்காரனுக்கு படி இழக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது, எல்லாம் ஸ்திரீகளோட பொறுப்பு. பாருங்க, தேவன் கொடுத்திருக்காரு. அதை அவங்க செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இஸ்ரவேலுடைய ஸ்திரீகள் பற்றி ஒரு பாடம் இருக்கு, அதை கொஞ்சம் படிப்போம். எரேமியா 44:19-23 வரைக்கும். மேலும் நாங்கள் வனாரக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்தபோது, நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். சரி, இங்கே அப்புறம் படிப்போம் தொடர்ந்து. இந்த பெண்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலின் ஸ்திரீகள் நாங்க வானராக்கினின் ஒரு தெய்வம், அதாவது பொய்யான தெய்வம், அதற்கு நாங்க தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த போது எங்க புருஷன்டே நான் கேட்கல, அனுமதி இல்லாம அவைகளுக்கு பணியாரங்களை சுட்டி பானபலிகளை வார்த்து நமஸ்கரித்தோமே என்றார்கள். அதுக்கு நெகேமியா சொல்றாரு, மன்னிக்கணும், எரேமியா சொல்றாரு 44:20-21 வாசிங்க. அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை நீங்கள் செய்த அருவருப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியானால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியேற்ற அந்தரவெளியும் பாலும் சாவமாயிற்று. இன்னொரு வசனம், நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கு
வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். சரி, அவங்க சொல்றாங்க நாங்க பானபடியில சுட்டு பணியாரங்களை சுட்டு எங்க புருஷன்ட்ட கேட்காம நாங்களே அது செஞ்சதுனால நல்லா இருந்தோமே சொல்றாங்க. ஆனா எரேமியா சொல்றாரு, தேசத்தின் ஜனங்கள் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதில் வச்சுக்கிட்டார், அது பிடிக்கல. பிறகு 22 வசனம் சொல்றாரு, பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும் பாலுமாயிட்டு சொல்றாரு. எதற்காக? புருஷன்ட்டையும் கேட்கல, இவங்களே பானபலியை சுட்டி இவங்களே செய்யிட்டாங்க. ஏன் புருஷன் கேட்கல? அதுட்ட கேட்டா தடுத்துரும், வேணாம் அதை போய் என்னத்தை கேட்கறது. நீங்க உட்கார்ந்து பேசுங்க நியாயமான காரியங்களை. இது நியாயமா, நியாயம் இல்லையா? இது அநியாயமா, அநியாயம் இல்லையா? தேவனுக்குரியதா, தேவனுக்குரியது இல்லையா? தேவனுடையனா தேவத்துல இருக்கட்டும், வேதத்துல காட்டுங்க, இந்த வசனத்தின்படி இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அது கலந்து பேசுங்க. அவன் உடன்படிக்கையின் தோழி என்று நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அப்ப கலந்து பேசுங்க. அப்படி நீங்க பேசுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒத்து வரலைன்னா சிலது அது கேட்டா சொல்லாது, அனுமதி கொடுக்காது. என்னது அனுமதி கொடுக்க மாட்டாது, கொடுக்காது. மாடு ஆடு மாதிரி பேசக்கூடாது புருஷனை. புருஷன் சாரால ஆண்டவன் என்று சொல்லியிருந்தால் ஏய் வா, ஏய் போ அப்படிலாம் சொல்லி தெரியக்கூடாது. அது கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு ஒரு நல்ல வார்த்தையா இருக்கு இல்லையா? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தேவன் ஒரு மனிதனை ஆங்கிலத்தில் வித்தியாசம் இல்ல, தமிழ்ல நீங்கள் என்றும் நீ என்றும் இருக்கிறதா? நீ என்றும் நீங்கள் என்றும், வா என்றும் வாருங்கள் என்றும் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு மரியாதையாகவும் நல்ல வார்த்தைகளையாகவும் பேசணும். பாருங்க, ஒருத்தர் பேசுறாரு டெலிவிஷன் பெட்டியில, விபச்சாரன்னு சொன்னா அவர் கெட்ட வார்த்தையை பேசுறாரு, வேற வார்த்தை. ஒரு விபச்சாரம் என்ற வார்த்தைக்கு இன்னும் கெட்ட வார்த்தை நிறைய வார்த்தை போட முடியும், 10 வார்த்தை போட முடியும். நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி போடக்கூடாது. தேவன் எதை ஒரு நலமாக சொல்லியிருக்கிறாரோ அந்த மாதிரி வார்த்தை பேசணும். அவன் காயின் தன் மனைவியை அறிந்தான் சொல்லும் போது அறிந்தான் சொல்லணும். வேற வார்த்தை இருக்கா? சொல்லக்கூடாது. எப்படி? அது ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்காது காதுல. அப்போ தேவன் எப்படி பேசுறாரோ அப்படி பேசுவதற்கு பதிலாக நாம் மாறி செய்யக்கூடாது. வேற வார்த்தைகளை போட்டு பேசும்போதும் அது தவறாக போய்விடும். அப்ப இந்த மக்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இங்க கணவனிடத்திலே மரியாதையான வார்த்தையாக பேசணும். அதுக்காக பெரிய பாவம் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம் தானே. தேவனுடைய வார்த்தையை மீறுவது, நீங்க ஒரு மதிப்புள்ள வார்த்தையை பேசாம இருக்கலாம், ஆனா மரியாதை கொடுத்து நடந்து கொள்ளலாம். மதிப்புள்ள வார்த்தையை நீங்கள் பேசாம இருக்கலாம், ஆனா மரியாதை இல்லாமல் நீங்க நடந்து கொள்ளலாம், மரியாதையோடு நடந்து கொள்ளலாம். தேவன் உங்களை பார்ப்பார். ஆனாலும் நாம் கிறிஸ்தவ ஸ்திரீகளாக ஒரு 10 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இங்க வாயேன் அப்படின்னா என்ன போயேன், இந்த வாயன் போயேன்னா பாருங்க, அப்போ ஒரு விதமா இருக்கு இல்லையா? அது இங்க உட்கார்ந்துட்டு நம்ம உறவுகளை பார்த்து வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சான், என்ன பாக்குறதுக்கு எப்படி இருக்கோ, எல்லாம் சகோதரியா இருக்கும்போது அப்படி பேச நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப நம்ம என்ன எப்படி பேசணும் அப்படிங்கிற தேவன் சொல்லியிருக்காருன்னா, அவைகளையும் நம்ம கவனமா என்ன செய்யணும்? பேசி பழகணும். நம்ம வாயில நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு எதுவாக வார்த்தைகளை பேசி நம்ம பழகணும். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தை செய்யணும். இவங்க கோபம், தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்தது. உன் கிரியைகளையும் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவருப்பையும் 22 வசனம். அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தரவெளியும் பாலும் சாபமாயிட்டு சொல்றாரு. நீங்கள் தூபங்காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்திற்கு அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினால் இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு வந்தது. இப்ப நம்ம சுருக்கமா பார்த்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, புருஷன் தலையா இருக்காரு. அந்த தலை என்ற அதிகாரத்தை ஸ்திரீகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? கர்த்தர் நிமித்தமா நாம ஏற்றுக்கொள்ளணும். பிறகு அந்த புருஷனுடைய அதிகாரத்தை நாம எடுத்துக்கொள்ள கூடாது, அதை அசட்டை செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, திருடக்கூடாது, அவமரியாதையும் செய்யக்கூடாது. ஆகையினால சரி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒண்ணு புருஷன் ஒரு கெட்ட காரியங்களை நம்மளை உட்படுத்த பாக்குறாரு. என்ன செய்யக்கூடாது? அதற்கு ஒத்து போக கூடாது. தேவனா மனுஷனா என்று வருகிற பொழுது மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு தான் செய்யணும், கீழ்ப்படியணும். இயேசு மனுஷனா தேவனா பெற்றோரா என்று வரும்போது யார் கீழ்ப்படிஞ்சாரு? தேவனுக்கு. நினைவு இருக்கா உங்களுக்கு? யோவான் 2ஆம் அதிகாரத்துல திராட்சை ரசம் மாற்று சொன்னவன் என்ன சொன்னாங்க? சரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரல. உன் தாயும் சகோதரன் பேச வேண்டும் என்று காத்து நிற்கிறாங்க சொன்னவன என்ன சொன்னாங்க?
யார் என் தாய், யார் என் சகோதரர்? பிதாவின் இங்கே செத்தது கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க சொன்னாரு. நாம என்ன சொல்லுவோம்? அப்படி சொல்லுவோமா? பேதுரு நெருக்கமான அன்பான அப்போஸ்தலன், அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரை மறிக்க கூடாது அப்படி சொன்ன உடனே அப்பாலே போ சாத்தானே. அப்ப உங்களுக்கு தீமையான காரியங்களை ஒரு மனைவி தூண்டி விட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மனைவி சாத்தானா? மனைவி சாத்தானா? சாத்தானோடைய குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. பேதுரு சாத்தானா? பேதுருக்குள் இருந்து சொன்ன அந்த வார்த்தை யாருடையதுங்க? சாத்தானுடையது. யோபு மனைவி சொன்னாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு சொன்னாங்க. அப்போ யோபு மனைவி சாத்தானா? அவர்கள் கோபத்துல சொல்றாங்க பாருங்க, அவருடைய விசுவாசத்தை கலைக்க பாக்குறாங்க, அவருடைய பொறுமையை கலைச்சி விட பாக்குறாங்க. சாத்தான் அப்படி வேலை செய்யறான். நாம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். பாருங்க, இப்படி நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் நடக்கும். நாம பிரித்து பார்த்து தேவனுக்கா மனிதனுக்கா, இந்த உலகத்திற்கா நித்தியத்திற்கா, அழிந்து போறதுக்கா அழியாததுக்கா, இந்த சந்தோஷத்துக்கா மறுமைக்கான சந்தோஷமா, இந்த சமாதானமா அடுத்த சமாதானமா, எதை நீங்க பார்க்கணும்? எது என்று நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாம் ஓ நம்ம வீட்டுக்காரு, நம்ம புருஷன், ஓ நம்ம மனைவி அப்படின்னு நினைக்க முடியாது. நாம் இதை கவனமாய் கவனித்து இப்படி இந்த அதிகாரங்களை குறித்து துர்பிரயோகம் பண்ணும்போது அதை கவனித்து செய்ய வேண்டிய அவசியம். இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது, உங்க நீங்க சிலை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினா செய்வோமா? சரி, கண்ணு வச்சுட்டாங்க நெத்தியில, அப்போ மாணவிங்க இருக்காங்க பணிஞ்சிரு அப்படின்னு என்ன ஆயிடும்? பாருங்க, மனைவி விசுவாசம் வேற, கணவனுடைய விசுவாசம் வேற. இப்ப யார் ஜெயிக்கணும்? ஜெயிக்கணும் யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவங்க ஜெயிக்கணும். பாருங்க, இது மாதிரி தான் உங்களுடைய வருகையில கூட யாராவது லேட் பண்ணலாம். நீங்க வரும்போது லேட் பண்ணா யார் லேட் பண்றது? குடும்பத்துல பெறப்படுறதுக்கு யார் லேட் பண்றது? கதவை இழுத்து மூட்டு வந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவங்க வெளியே இருந்தானா உள்ள இருந்தானா வண்டியில இருந்தா வரட்டும். எவ்வளவு காலம் காத்திருப்பீங்க நீங்க? உங்க விசுவாசத்தை தொடர்ந்து கெடுக்க விடக்கூடாது. என்ன சொல்றது வேசனமானது? இயேசுவே தன்னுடைய பெற்றோருக்கு தேவனா பெற்றோர் வரும்போது யார் கீழ்ப்படிஞ்சாரு? தேவனுக்கு தானே. நாம யார் கீழ்ப்படிய போறோம்? அப்ப இப்படியே எவ்வளவு காலம் நீங்க போவீங்க? பாருங்க, சில காரியங்களையும் நம்ம வேலை செஞ்சு ஆகணும். தேவனுக்காக நாம் மனமும் வந்து சில வேலைகளை செய்யணும். நீங்க முயற்சி பண்ணிட்டு வர்றீங்க, நல்ல காரியம் தான் அது. ஆனாலும் இந்த வாழ்க்கை நித்தியமானது. நித்தியமானதுக்காக நாம் பயத்தோடு வாழ வேண்டும், தேவனிடத்தை நேசிக்க வேண்டும். தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் சொல்லி பயந்து நடுங்கி அவருக்காக வாழ்ந்து அவரை சேவிப்பதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப தேவனுக்கு பயப்படுவோம், ஒவ்வொரு சட்டங்களை மதிப்போம், சட்டங்களை மதித்து அதன்படி நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஸ்திரீயை பற்றின பாடம் முடியல, இன்னும் நம்ம அடுத்த வாரத்திலையும் அதை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானார். நன்றி.